டியூபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். இதில் எந்த மாவட்டத்தில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு, எந்த மாவட்டத்தில் இழுபறி போன்ற தெளிவான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். இந்த வரிசையில் இப்பொழுது நாம் கள நிலவரத்தை பார்க்கக்கூடிய மாவட்டமானது வேலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். வேலூர் மாவட்டத்துல கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில? அதாவது வேலூர் மாவட்டம் இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்ன்றது ஒரு பெரிய மாவட்டம். அதுல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருந்தது. அதுல பிரிச்சு 3 மாவட்டங்களாக ஆக்குனாங்க. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். இது ராணிப்பேட்டை பார்த்தோம், இப்ப வேலூர் வந்திருக்கும். ஸோ அந்த வேலூரை பொறுத்தவரை முதல்ல இங்க 5 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. வேலூர் சட்டமன்ற தொகுதி, காட்பாடி சட்டமன்ற தொகுதி, அது வேலூரோட புறநகர் பகுதியாக இருக்கும். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேணித்துக்குப்பம் அது ஒண்ணு, அப்புறம் அணைக்கட்டு. இந்த வேலூர் தொகுதி என்பது ட்ரெடிஷ்னலாவே ஒரு திமுக காங்கிரஸுக்கு ஃபேவரபிளா இருந்த ஒரு தொகுதி தான். திமுகவும் சரி காங்கிரஸுக்கும் சரி அங்கே கொஞ்சம் ஓட்டு இருக்கு. கொஞ்சம் முஸ்லிம்ஸ் அங்க இருக்கிறதால கொஞ்சம் அந்த சோசியல் காம்போசிஷன் படியே இது கொஞ்சம் ஃபேவரபிளான தொகுதி தான். இந்த தொகுதியை பார்த்தோம்னா 1967 திமுக வெற்றி, 67 ஆட்சிக்கு வரும்போது திமுக வெற்றி பெற்ற தொகுதி தான் இது. 57 இண்டிபெண்டா இருந்த எம்பி சாரதின்ற ஒருத்தர் திமுக இணைஞ்சு 67-71 ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு திமுகவை சேர்ந்த திரு தேவராஜ் என்பவர் 3 முறை 80, 84 இந்திரா காந்தி மறைந்த அந்த அலை இருந்த போதே திமுக சார்பாக வேலூர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ வேலூர்ல திமுக அமைப்புன்றது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நமக்கு அதுல தெரியுது. 91, 96, 2001, அப்புறம் திரும்ப 2006 இந்த 3 முறையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து திரு ஞானசேகரன் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக இங்க 2 முறையில ஜெயிச்சிருக்காங்க. 1977 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 2011 டாக்டர் VS விஜய் ஜெயிச்சிருக்காங்க. அதன் பிறகு 2016, 2022 திமுக சேர்ந்து P கார்த்திகேயன் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த தொகுதியில 2011 திமுக தோல்வி அடையும் போதே அதுக்கு முன்னால் 4 முறை வெற்றி பெற்ற ஞானசேகரன் தான் நீங்க இந்த முறையும் கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்பவே 40% மேல எடுத்து தான் தோக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் இங்க திமுகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு இது இருக்கு. நீங்க 2016 திமுக 50% ஓட்டு இருக்கு. அதாவது மாநில அளவில் திமுக தோல்வி அடைய தேர்தலில் 50% இங்க ஓட்டு எடுக்கிறாங்கன்னா அப்பனா திமுக காங்கிரஸ் கூட்டணி கம்பைன்ட் கெமிஸ்ட்ரி இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக அந்த இஸ்லாமிய வாக்குகளுக்காக கொஞ்சம் முஸ்லீம் கேண்டிடேட் போட்டாங்க, பட் அங்க பெருசா வரல. அதிமுக ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பலவீனமான ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கு. பாமகவுக்கும் ஒண்ணு பெருசா இங்க இல்லை. இப்ப 2016 நாம் தமிழர் முதல் தேர்தல் களம். அதுல என்னன்னா இது ஒரு அர்பன் கான்ஸ்டிடியூன்சின்றதால நாம் தமிழர் இங்க ஆரம்பிக்கும் போது 1600 ஓட்டு வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இது 2021 வரும்போது அது 1600 8500 போறாங்க. 24 6300 தான் வந்தாங்க. காரணம் ஏன்னா நாம் தமிழருக்கு எல்லா இதுலயும் கொஞ்சம் நல்ல டீசெண்டா வளர்ச்சி இருக்கும்போது ஏன் அர்பன் கான்ஸ்டிடுவன்சியா இருந்து ஏன் அவங்க 24 அவங்களுக்கு ஓட்டு சரியா இருந்ததுன்னா, நாம் தமிழர் வாக்குகள் என்பது மாற்றத்துக்காக வர வாக்குகள். அது ஒன்றும் ஒரு சோசியல் ஆங்கிள் வர வாக்குகள் கிடையாது. அந்த கட்சிக்கு அமைப்பு ரீதியாக ஒன்றும் கிடையாது. மாற்றம்ன்ற அந்த பாயிண்ட்ல கன்சிஸ்டண்டா இருக்காங்க. அதனால வர ஓட்டு தான் நாம் தமிழருக்கு வர ஓட்டு. இதுல நீங்க இங்க 2016 மக்கள் நீதி மையம் கொஞ்சம் இருந்தது. அங்க அர்பன் காட்சி மக்கள் நீதி மையத்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களும் ஆல்மோஸ்ட் ஓட்டு எடுக்கிறாங்க. 24 இங்க பாஜகவை தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்று நிற்கும் போது AC சண்முகம் கொஞ்சம் லோக்கல்ல கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ACS காலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு அந்த நெட்வொர்க் அங்க இருக்கு. ஸோ AC சண்முகம் அறிந்த முகம்ன்றதால மாற்றம் நடத்த ஓட்டு இங்க வேலூர்ல நல்லாவே அவர் எடுத்திருக்காரு. அதனாலதான் இப்ப நீங்க NDA ஓட்டிங் 2024 பாத்தீங்கன்னா NDAவே 38% எடுக்கணும். பிஜேபி அது AC சண்முகத்துக்கான ஒரு ஓட்டு, பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டுன்னு பார்க்கணும். AC சண்முகத்துக்குன்னா அதிமுக பாஜக இணைஞ்சே 36% எடுக்கிறாங்க இங்க. ஸோ அதனால இங்க AC சண்முகத்துக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, அதுல கொஞ்சம் இங்க எடுத்திருக்காங்க. அதனால 38% எடுக்க. இங்க
இப்போ திமுக அப்போ 49% அங்கே கன்சிஸ்டண்டா இருக்காங்க. கதிரானந்த் கேண்டிடேட்டாக எடுத்துருந்தாங்க. கதிரானந்த் மீது அங்கே இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகளே கடுமையான அதிருப்தியில் இருந்திருக்காங்க. அவரை நிற்க வைக்கக்கூடாது, இந்த வாட்டி ஒரு சீட்டு தரக்கூடாதுன்னு. ஸோ அந்த அதிருப்திகளை மீது தான் தலைமை வந்து சீட்டு கொடுத்தாங்க. இல்லை இவர் இணைக்கட்டோன்னு துரைமுருகன் கிடைச்சது. அதனாலதான் 49% தவிர இவர் வந்து கண்டிப்பா 50% மேல எடுக்க திமுகல வேற யாரும் இருந்தா 50% மேல எடுத்திருப்பாரு. அந்த கார்த்திகேயன் வந்து 2016 52% எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து 50% வரக்கூடிய தொகுதி தான். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுல வந்து திமுக பெருசா ஒரு சேலஞ்ச் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது ரொம்ப கம்ஃபர்டபுள் லீட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியில் அநேகமாக தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்படலாம். ஸோ பாஜக நிற்கிறாங்கன்ற வரும்போது அது யார், ஒருவேளை ஏசி சண்முகத்தோட ஃபேமிலியான ஏசி சண்முகம் நிற்கலாம். என்னன்னா அந்த 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 ஓட்டு கொஞ்சம் இங்கே வரும். அது ஏசி சண்முகத்தோட இது பேக்கிங் இல்லாமல் ஒரு கேண்டிடேட் நிற்கும்போது அந்த சட்டமன்றத்தில் எடுத்த ஓட்டுன்றது இவர் என்ன கம்பைன்டு ஓட் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே வந்து 42% தான் 21. இங்கே வந்து 45% வருது. இங்க வந்து 45% வருதுன்னா அது 3% எக்ஸ்ட்ரா ஓட்டு அங்க இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வரும்போது மேபி கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம். பட் கொஞ்சம் க்ளோஸா போனாலும் நான் எட்ஜ் இந்த தொகுதியில திமுகவுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு போலரைசேஷன் இருக்குன்ற போது திமுகவுக்கு ஒரு எட்ஜ் வரும் தான் நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வேட்பாளர் தான் வந்து அந்த கார்த்திகேயன் அவரும் அவருக்கு எப்படி மறுபடியும் சீட் தராங்களா, எப்படி அவர் மேல் லோக்கல் ஆக்டின்னு தெரியல. 16 to 2021 கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு அவருக்கு. இதை காரணமாட்டி வேற கேண்டிடேட் கொடுக்கலாம். அந்த வேலூர் மாநகராட்சியில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன எட்ஜ் நான் திமுக கொடுப்பேன். அவங்க அமைப்பு வளத்துக்கு மெயின்லி, அதுவும் அர்பன் கான்ஸ்டிடுவன்சின்றதால இங்க கொஞ்சம் விஜயின் தாக்கமும் கொஞ்சம் இருக்கும்ன்றதால நான் சொல்றேன். அதனால கொஞ்சம் நான் ஒரு திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுக்குறேன் இந்த தொகுதி. அடுத்ததா காட்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில காட்பாடி தொகுதி துரைமுருகன் போட்டியிடுற தொகுதி. கடந்த 3 தேர்தலில் அவர் தான் ஜெயிக்கிறாரு. துரைமுருகன் பார்த்தாங்கன்னா 2011 திமுக தோக்குமா 50% ஓட்டு எடுத்து தோக்குறாரு. 11லயே அந்த போலரைஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு 50% எடுத்தாலும் ரொம்ப க்ளோஸ் மார்ஜின், ஒரு 3000 ஓட்டுல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷனு. அதுக்கப்புறம் 2016 கம்ஃபர்டபுளா 52% போகும்போது 21 46% தான் கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி இதை ஜெயிச்சிருக்காரு. அது கூட ரொம்ப நெக் டு நெக்கா போயிட்டு இருந்தேன். மதிய வரை லீடிங்ல இல்லை அப்படின்ற அதிமுகன்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த முறை எனக்கு தெரிஞ்சு அவர் அநேகமா போட்டியிட்டா வெற்றி பெறுவது கடினம் தான் நினைக்கிறேன். அவர் ஏஜ் ஒரு ஃபேக்டரு, அவர் கட்சியிலும் அவருமே அங்கங்க சில திருப்தியில் இருக்குது. ஏஜ் அதில் துரைமுருகன் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு கஷ்டம். அவர் யார் போட்டிடுவாங்க அப்படின்றது தெரியல. துரைமுருகனோட பேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த தொகுதியில திமுக ஒரு ஒரு செக்குகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வேற யாராவது போட்டிடும்போது அந்த ஓட்டுக்கான வருமா அதுவும் தெரியல. ஏன்னா அதிமுக வந்து இந்த ராமுன்ற கேண்டிடேட் வந்து 45% எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அதிமுக 2011 47% எடுத்திருக்காங்க. அதனால ஒரு 16 ஒரு டிப் வந்தது. அப்புறம் 21 அதிமுக பாமக அணி ஒரு 45% எடுத்திருக்காங்க. பாமகவும் 7% ஓட்டு 16 எடுத்தார அவங்க வந்து கம்பைன்ட் ஓட்டே 45% அப்படிக்கான கெமிஸ்ட்ரி இங்க இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை துரைமுருகனாலே கொஞ்சம் கடினம்ன்றத சொல்லுவேன். பட் ஆனால் டஃப் ஃபைட்டு. துரைமுருகன் வந்தால் மேபி லாஸ்ட் எலெக்ஷன், அதுவும் லாஸ்ட் எலெக்ஷன் சொல்லி கஷ்டமான ஃபைட்டு கொடுப்பாரு. ஸோ நான் ஒரு எட்ஜு அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் கொடுக்குறேன். குறிப்பா துரைமுருகன் அவர்களே 50% வாங்கியே தோற்கிறாரு. 50% தோக்கல, வெற்றி பெற்றும்போது இப்ப தோற்று போன ஒரு தேர்தல்ல 50% வாங்குறாரு. தோத்து போன தேர்தல வெற்றி பெற்ற தேர்தலில் கூட 50% எடுத்திருக்காரு. எனக்கு 2வது வர வேட்பாளர் ஒரு 48%, 3% தான் கேப், 2-3% தான் கேப்ல தோக்குறாரு. அப்படி இருக்கும்போது அடுத்ததான் யார் இங்க வேட்பாளரா? அதுதான் பெரிய சிக்கல். துரைமுருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% இருந்து குறைஞ்சிட்டே வருது. 46% தான் எடுத்திருக்காரு. அதுலயும் ரொம்ப நெருக்கிட்டாரு. இப்ப 11 3000 ஓட்டு தான் ஜெயிக்கும் போது 21 ஸ்டேட் லெவல்ல கட்சி ஜெயிக்கும் தேர்தலே 1000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ அதுவும் இல்ல
இதுல வந்து துரைமுருகன் வாக்குகள் அதிமுக வாக்கு இங்க நாம் தமிழர் கொஞ்சம் இளைஞர்கள் நாம் தமிழர் நோக்கி போன மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2016 1100 ஓட்டு தான் நாம் தமிழர் இங்க எடுக்கிறாங்க. ஆனா இது ஆனா 21 பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஓட்டு வந்து 10,000 ஓட்டு கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா எடுத்திருக்காங்க. அது துரைமுருகன் தான் ஒரு 5,000 வாக்குகள் துரைமுருகன் குறைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் இங்க வந்து மக்கள் நீதி மையம் வந்து கண்டெஸ்ட் பண்ணாம இதுல ஐஜேகே கொடுத்தாங்க. மக்கள் நீதி மையம் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா அப்ப 21 துரைமுருகன் தோற்றுருப்பாரு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் தான், கடுமை சவால் இருக்கும். நாம் தமிழருக்கு கொஞ்சம் இங்க நல்ல குரோத் இருக்குன்றது ஆங்கிள் பார்க்கும்போது இங்க வந்து இங்க விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும். பஃபர் ஓட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆர்கானிக்கா இருக்கு நாம் தமிழர் கூட்ட 1000, 5000, 10,000, 14,000 ஆர்கானிக்கா இருக்கு. பட் விஜய் கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும், துரைமுருகன் ஓட்டுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். அதனால இது ஒரு அதிமுகவுக்கு எச்சு இருக்கிற தொகுதி தான் சொல்லுவேன். நீங்க 2024 இது வந்து அரக்கோணம் சட்டமன்ற தேர்தல் வரும். ஜெகத்ரட்சகன் ஜெகத்ரட்சன்றதால 51% திமுக எடுத்திருக்காங்க. அதுலயே கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 9% எடுத்திருக்காங்க. 38% அதிமுக பாஜக சேர்த்து அந்த இது தனித்தனியா நிற்கும் போது அதிமுக வந்து அரக்கோணம்ல செகண்ட், பார்லிமெண்ட் தான் கொஞ்சம் லைட்டா இருந்தாங்க. சட்டமன்ற தான் நிச்சயமா 45% அதிமுக கெப்பாசிட்டி இல்ல 42-45%. ஸோ அதனால இது ரொம்ப டைட்டா இருக்கும். அது க்ளோஸ் கண்டிஷன் துரைமுருகன் ஒரு எச்சினா கொடுக்குறேன். திமுகவில் இருந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? இந்த குடியாத்தம் தொகுதியை பொறுத்தவரை இதுவும் கொஞ்சம் ஒரு காலத்தில் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே கம்யூனிஸ்ட் தொகுதி தான். அதிமுக முதல் முறை வந்து இந்த தொகுதியில வந்து 2001 ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 தான் மீண்டும் அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஒண்ணு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அப்படின்ற 2 முறை தான் இங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதையும் நீங்க 2019 அந்த இடைத்தேர்தல் பார்லிமெண்டத்தோட இடைத்தேர்தல் பார்த்தோன்னா அதிமுக வந்து இங்க 40%, அதாவது சட்டமன்றத்துல வந்து 48% எடுத்த அதிமுக வந்து பாமக கூட்டணி இருந்துமே 38% இடம் எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் 48 வித்தவுட் பாமக இங்க 3% ஓட்டு இருக்கு. இது அப்படியே எடுத்த அதிமுக வந்து 38% ஆட்டுனா அவங்க வந்து இங்க அப்படின்னா குடியாத்தத்துல கொஞ்சம் சிறுபான்மை வாக்குகள் நிறைய இருந்திருக்கு. இது வந்து திமுக ஷிஃப்ட் இருக்கு. இப்போ திமுக வந்து 2014 42% எடுக்கிறாங்க. அதுல வந்து இதே 19 இடைத்தேர்தல் 52% எடுக்கிறாங்க. இதுல 21 அதாவது கொஞ்சம் இன்னும் பெட்டரா போல் மேனேஜ்மெண்ட் அதிமுக கொஞ்சம் அக்ரெசிவா ஃபைட் கொடுத்ததால இன்னும் கொஞ்சம் நெருக்கமா 47% திமுக ஜெயிக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு டைட்டான ஒரு ஃபைட் இருக்கிற தொகுதி மாதிரி தெரியுது. இதுல வந்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 16 826, அப்புறம் 21 11,000, 24 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதான் சொன்னது. இது வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அந்த ஏசி சண்முகம் கண்டெஸ்ட் பண்ணதால அது மாற்றம் நினைக்கிற ஓட்டு கொஞ்சம் இருக்கும். இப்ப இந்த தொகுதியில வந்து விஜய் நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஏறத்தால பட் பெருசா இருக்காது. ஏன்னா இவங்க எடுத்த வாக்கு ஓட்டே கம்மின்றதால இந்த தொகுதியில எனக்கு தெரிஞ்சு இது மறுபடியும் ரொம்ப டைட்டா தான் இருக்கும் அப்படின்ற என்னுடைய ஒரு ஒரு பார்வை. இது வந்து திமுக அதிமுக ஃபைட்ன்றது இங்க ரொம்ப டைட்டா தான் இருக்கும். இது எப்படி போகும் வெற்றியை வந்து கணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 24 பொசிஷன் எப்படி இருக்குன்னா திமுக வந்து 54% எடுத்திருக்காங்க. அது திமுக இவர் கதிரானந்த். இதுலயும் அதிமுக பாஜக அணி வந்து சேர்ந்து இருக்கும் போது 44% வந்திருக்காங்க, என்டிகே 5%. ஸோ இதுல வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். பட் இந்த டைட்னஸ்ல மேபி சிறுபான்மை வாக்குகளோட ரோல் பிளே பண்ணால் இவங்க திமுகவுக்கு ஒரு எட்ஜு இங்க வரலாம் தான் நான் பாக்குறேன். பார்ப்போம். பட் ஆனா இது ரொம்ப ரொம்ப டைட்டான தொகுதி இது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அடுத்ததாக கீழ் வைத்தனாங்குப்பம் இந்த சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மாதிரி இருக்கு. கீழ் வைத்தனாங்குப்பம், கேவி குப்பம். ஓகே, இது வந்து ஒரு
இப்போ 8 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதி உருவாக்குனாங்க. உருவாக்குன 3 முறையுமே அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. 2011 அதாவது புதிய ஜனநாயக கட்சி, அது ஒரு கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த சேக்கு தமிழரசன் அவர் இப்படி அப்புறம் 16 வந்து மதுராந்தகம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க தோல்வி ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. அப்புறம் ஜெகன்மூர்த்தி, இப்போ ஒரு ஜெகன்மூர்த்தி அவர் வந்து இங்க 21 வெற்றி ஜெயிச்சிருக்காரு. 16 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ ஜெகன்மூர்த்தி 21 வெற்றி பெறும்போது ஒரு 8% ஓட்டுல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2016 திமுக ரொம்ப 40% எடுத்த தொகுதி இது. 11 அந்த தோல்வி அடையும் போதும் திமுக வந்து ஒரு தோல்வி நல்ல கேண்டிடேட் போட்டு 44% எடுத்திருக்காங்க. ஸோ திமுக 3 முறையுமே கொஞ்சம் நல்லா அவங்க 40% ஓட்டு மேல கொண்டு வந்திருக்காங்க. 2011 கண்டெஸ்ட் பண்ணி 44% எடுத்த கேண்டிடேட் தான் 21 கண்டெஸ்ட் பண்ணி 42% எடுத்திருக்காங்க. ஸோ இதுல அதிமுக ஸ்ட்ரக்சர் இங்க நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிளஸ் இந்த ஜெகன்மூர்த்தியோட அந்த க்ளவுட்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்குன்னு, ஜெகன்மூர்த்தியோட கேண்டிடேட் கிளவுட் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அதிமுக வந்து 45% எடுக்கிறாங்க 16. இவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பிளஸ் பாமக ஓட்டு கொஞ்சம் இருக்குன்றதால இதுல வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ 4 தொகுதியிலுமே கொஞ்சம் டைட்டானதா இருக்கு. 2 திமுக எட்ஜ், 2 அதிமுக எட்ஜ்னு அப்படி போகுது இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை. நாம் தமிழர் இந்த தொகுதியில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நாம் தமிழர் 2016 வந்து 788 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. இதே 21 அப்படியே 10 மடங்கு இன்க்ரீஸ் 10,000 ஓட்டு 15 மடங்கு மல்டிபிள் டிக்ரீஸ் 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. பார்லிமெண்ட்ல கொஞ்சம் அந்த ஓட்டு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அது வேலூர்ல மற்ற தொகுதியில் இருந்த அதே பொசிஷன், அது வந்து மாற்றினர ஓட்டு வந்து பிஜேபி பக்கம் போயிருக்கு. அது ரீசன். இங்க விஜய்க்கு கொஞ்சம் அந்த ஓட்டுக்கு கொஞ்சம் போகலாம். இங்க வந்து நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதிமுக பாஜக இடையே 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் இருந்தால் 45% திமுக ஓட்டு அதிகமா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்றேன், இது வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபிள் தொகுதி இது. நிச்சயமா இந்த தொகுதியை வந்து அதிமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியா சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கிற தொகுதி வந்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. அணைக்கட்டு தொகுதி, இந்த தொகுதியில இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற தொகுதிகளை ஒப்பிடும்போது இங்க பாமகவுக்கு இங்க ஒரு 10% மேல ஓட்டு இருக்கு. அதனாலே என்ன தெரியும், அந்த கிராஸ் போலரைசேஷன் இருந்து நீங்க வந்து பாமக கூட்டணியில் இல்லாத தனிச்சு போட்டிடும்போது 42% ஓட்டு எடுத்து ஜெயிச்சு நந்தகுமார் வந்து அதிமுக பாமக கூட்டணி 48% ஜெயிக்கிறாரு. பாமக ஓட்டு பெரும்பாலும் இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதிமுக ஓட்டு கொஞ்சம் கட் ஆயிருக்கு. பிளஸ் அவருக்கும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆஃப் நான் ஆன்டி பிஎம்கே ஓட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியிலேருந்து 2011 திமுக அணியிலிருந்து பாமக தான் இருக்கு. ஸோ அந்த 1 இயர் ஓட்டிங் கொஞ்சம் இருக்கு. ஸோ அந்த 1 இயர் ரிசர்வேஷன் 10% கொடுக்கும்போது இங்க 1 இயர் ஓட்டு பிளஸ் திமுக ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே இங்க ஹெல்ப் இருக்கு. நீங்க 2011 அதிமுக 35% தான் எடுத்துருக்கீங்க. அப்படின்னா அதிமுக பேஸ் ஸ்ட்ரக்சர் இங்க கொஞ்சம் வீக்குன்றதா இங்க தெரியுது. அதுதான் இந்த இதுலயே வெளிப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நந்தகுமாருக்கு அங்க லோக்கலா கொஞ்சம் கிளவுட் இருக்கு. அவர் மாவட்ட செயலாளர் இருக்காருன்னு நினைக்கிறாங்க வேலூர் மாவட்டத்துல. ஸோ இப்போ மாவட்ட செயலாளர் தொகுதியில அந்த ஆர்கனைசேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பொதுவா திமுகல அதுதான், அதிமுகல அதுதான். இந்த தொகுதியில எடுத்தீங்கன்னா நாம் தமிழர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். 16 வந்து 700 சொச்சம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. பாஜகவாவது கொஞ்சம் 1000 ஓட்டு எடுத்தாங்க. நாம் தமிழ் அது கூட எடுக்கல. ஆனா நீங்க வந்து இங்க 21 8000 ஓட்டு எடுத்துட்டாங்க. அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது அவங்க சின்ன லெவல் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8090 ஓட்டு தான் ஆல்மோஸ்ட் அந்த ரீதியாக இருக்கு. 10,000 ஓட்டு கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் பெருசா இல்லை. காரணம் வந்து அந்த மாற்று நினைக்கிற ஓட்டு வந்து இந்த பிஜேபி கேண்டிடேட், பிஜேபி கூட்டணி கேண்டிடேட் ஏசி சண்முகத்துக்கு போயிடுச்சு. அவர் கொஞ்சம் நெட்வொர்க் நல்லா வச்சிருந்ததால அவர் கரெக்டாக எடுத்துட்டாரு. அதனால போயிருக்கு. இப்போ இந்த தொகுதியில் நம்ம திமுக பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ல வந்து 44% தான். இதுல வந்து கதிநாதன் மீது அதிகமாக திருப்தி இருந்தது இந்த நந்தகுமார் தான் நினைக்கிறேன். அவர் தொகுதியிலே 44%. அப்போ ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பெருசு. அதையும் திமுக ஸ்ட்ரக்சர், அதனாலதான் கொஞ்சம் நந்தகுமார் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக சேர்ந்தா 47% வருது கெமிஸ்ட்ரி. பட் பாஜக ஓட்டுன்றது நான் அந்த இவருக்கு தான் மெயினா நினைக்கிறேன். நான் வந்து ஏசி சண்முகம் தான் நினைக்கிறேன். ஏசி சண்முகத்துக்கு வர ஒருத்தன் பாஜக ஓட்டு.
இவர் நந்தகுமாருக்கு வந்து அந்த வன்னியர் ஓட்டு கன்சல்டேஷன் வன்னியர் நான் வன்னியர் கன்சல்டேஷன் வன்னியர் ஓட்டுக்கு இங்க வந்திருக்கு. இதுல வந்து பாஜகவுக்கு வந்து எடுத்த ஓட்டு வந்து நான் வன்னியர் ஓட்டு. இது வந்து அடுத்த முறை வந்து இங்க எந்த மாதிரி கேண்டிடேட்டை போடுறாங்க, நந்தகுமார் வன்னியர் பிளஸ் நான் வன்னியர் ஓட்டு கொஞ்சம் எடுக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு கேண்டிடேட்டா நான் பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் பாருங்க இந்த தொகுதியில நந்தகுமார் கூட எடுத்து நான் கொடுக்குறேன். அப்ப திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இதை நம்ம கருதலாம் இல்லையா? குறிப்பா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம பார்த்தோம். இந்த மாவட்ட தொகுதிகள் அலசல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பேசும்போது அங்க பாஜகவுடைய பரவலான வளர்ச்சியை பார்த்தோம். இந்த வேலூர் மாவட்டத்துல என்னதான் ஏசி சண்முகத்துடைய கட்டமைப்பு இருந்தாலுமே கூட அது மட்டுமே ஓட்டா கன்வெர்ட் ஆகிடுமா, இல்ல எதனால பாஜகவுடைய வளர்ச்சி அங்க இருக்கிறதா? எதனால இங்க இருக்குன்னா, பொதுவா பாஜக அகில இந்திய அளவுல இங்க எந்தெந்த பிளாங்க்ல வளரும், மல்டிபிள் பிளாங்க்ஸ் இந்த கட்சி வளரும். ஒரு முக்கியமான பிளாங்க்னா ஹிந்துத்வா. ஹிந்துத்வான்றது எங்க அவங்க பெருசானா, எங்கெல்லாம் முஸ்லிம் பாப்புலேஷன் கொஞ்சம் சிக்னிபிகண்டா இருக்காங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஹிந்துத்வா எலெக்ஷன்ல இருக்கு. இங்க வந்து இந்த ஆம்பூர், அந்த அந்த வாணியம்பாடி, இங்கெல்லாம் கொஞ்சம் முஸ்லிம் பாப்புலேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால ரிலிஜன் பேஸ்ட் கன்சாலிடேஷன் கொஞ்சம் பண்ண முடியுது. இது அணைக்கட்டி இந்த போன்ற பகுதிகளில் காஸ்ட் பேஸ்டு வன்னியர் வருது. ஸோ அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கு அங்கெல்லாம் பாஜக கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணு. கூட ஹைதராபாத்ல நல்லா பெர்ஃபார்ம் முடியும். ஹைதராபாத்ல முஸ்லிம்கள் கொஞ்சம் அடர்த்தியா இருக்காங்க, அதனால அவங்க நான் முஸ்லீம் கன்சல்டேஷன் பண்ண முடியுது. இந்த வேலூர்ல அவங்களோட வளர்ச்சிக்கு அதை காரணம். கன்னியாகுமரியே எடுத்துக்கோங்க. கன்னியாகுமரியில வந்து தமிழ்நாட்டிலே கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மட்டும். அங்க வந்து பாஜக பெரிய ஃபோர்ஸா இருக்குன்னா அப்ப நான் கிறிஸ்டியன் ஓட்டை வந்து ஹிந்து ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்றாங்க, அதனால அவங்க வளர்றாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து வேலூர் மாவட்டத்துல 5 தொகுதிகள் பார்த்தோம். இதுல வந்து வேலூர் சட்டமன்ற தொகுதி வந்து திமுக வெற்றி பெறதுக்கான தொகுதியா இருக்கு. அதுக்கப்புறம் காட்பாடி வந்து அதிமுக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ஏன்னா கை மாறக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்கு. குடியாத்தம் வந்து திமுகவுக்கு தான் ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கேவி குப்பமும் அதிமுகவுக்கு வந்து ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அணைக்கட்டு நிச்சயமா திமுக வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.